உலக ஜனங்களுக்கு என்ன பணிவான வணக்கம். உக்ரைன் ரஷ்யா போர் 24/2/2022 அன்று உக்ரைன் ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புட்டின் போர் தொடுக்கிறார். அந்த போர் 22, 23, 24, 25, 26 4 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. முடிவு வரவில்லை. அது அதிகமாக கொண்டிருக்கிறது. 7/10/2023 இஸ்ரேல் ஜனங்கள் மேல் ஹமாஸ்வாதிகள் அட்டாக் பண்ணாங்க. அதிகாலையில் 1200 பேர் மரணமடைந்தார்கள். 250 பேர்களுக்கு மேற்பட்ட இஸ்ரேல்களை படைகளை பிடித்து சென்றார்கள். அந்த போரும் முடிவு குறைவில் இப்போ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது பாலஸ்தீன மக்கள் நிறைய 60,000 70,000 பேர் மரணமடைந்தார்கள். அதுவும் ரொம்ப வேதனை கூறியது. தற்போது 28/2/2026 அன்று அதிகாலை அமெரிக்கா இஸ்ரேலும் ஈரானை போர் தொடுக்கிறது. அந்த போர் தற்போது 1 மாதங்களுக்கு மேலே நடைபெற்று வருகிறது. இது முக்கியமான போர், வளைகுடா போர். ஹார்மூஸ் ஜலசந்தியை கடப்பது யார் என்பது கடக்கக்கூடாதுன்னு ஈரான் தடை விதிக்கிறது. அதை முன்னிட்டு ஆயில் விலை கூடலாம், பெட்ரோல் டீசல் விலை கூடலாம், கேஸ் விலை கூடலாம். இப்போ இலங்கை பங்களாதேஷ் நாடுகளில் டீசல் பெட்ரோல் கிடைக்கல. இந்தியா அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்படி செய்தித்தாள் பார்த்து தெரிந்து கொள்கிறோம். இப்படி போர் வந்து கொண்டு இருந்தால் ஆயில் கிரைசிஸ் ஏற்படும் போது இப்போ ஒரு பேரல் வந்து $70 இருந்தது. இன்னைக்கு வந்து 150 மேலே போயிடுச்சு ஒரு பேரல் குரூட் ஆயில். அதிகமாச்சுன்னா அப்புறம் நம்ம லாக்டவுன் போட வேண்டிய சூழல் ஏற்படும். சில பேர் செய்தித்தாளில் போய் பேசிட்டு இருக்காங்க, சோசியல் மீடியா பேசிட்டு இருக்காங்க. லாக்டவுன் போட வேண்டிய நிலை ஏற்படலான்னு சில தலைவர்கள் சொல்றாங்க, சில பேர் பேசிட்டு இருக்காங்க, கமெண்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் வார் அதிகமாகலாம், வார் பரவலாம். இப்போ மற்ற நாடு கலந்துக்கல, மற்ற நாடு கலந்துக்கிட்டுச்சுன்னா ரொம்ப அதிகமாக 3வது பேர் மாறிடும். 3வது பேர் மாறும் கடவுளுக்குன்னு சொல்லி கொண்டு இருக்கிறார். 3வது பேர் மாறலாம். அப்படியானாலும் பிரச்சனை அதிகமாகும். இது ஒரு பக்கம். கொரோனா வைரஸ் சில நாட்கள் மார்ச் 30 செய்தித்தாள் நியூஸ் சேனல் பார்த்தேன் நான். அதுக்கு முன்னாடி 4 நாட்கள் முன்னாடி தமிழ் நியூஸ் சேனல்லையும் பார்த்தேன் நான். கொரோனா வைரஸ் பரவி கொண்டு இருக்கிறது. இந்த கொரோனா வைரஸின் பேர் வந்து BA.3.2 என்ற சிக்கடா, CICAD சிக்கடா புதிய வைரஸ். உமரிக்கான மீட்டனானது. இந்த முதலில் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் 22/11/2020 கண்டறியப்பட்டது. 23 நாடுகளில் பரவி கொண்டிருக்கிறது. உலகத்தில் 23 நாடுகள் பரவி கொண்டிருக்கிறது. 25 மாகாணம், அமெரிக்காவில் உள்ள 25 மாகாணம் பரவி கொண்டிருக்கிறது. புதிய வைரஸ் அமெரிக்க, யூரோப்பு நாட்டில் நம்ம பரவி கொண்டிருக்கிறது. ஆசியா, சவுத் ஆசியாலும் பரவ ரெடியா இருக்கு. ஆசியாலும் பரவ ரெடியா இருக்கு. இதனாலையும் கொரோனா அதிகமாக பரவிச்சுன்னா சிக்கலாயிரும். அதெல்லாம் கடவுள் சித்தம் திட்டம் நோய்கிறது கிடையாது. இந்த கொரோனா பரவிச்சுன்னா பார்த்தோம் 2020 கொரோனா பற்றி பார்த்தோம். நம்ம எவ்வளவு கஷ்டப்படும் தெரியும். லாக்டவுன் போடப்பட்டது. இதனால லாக்டவுன் போடப்படலாம். போர்னாலும் அந்த ஆயில் பற்றாக்குறைக்காரனால லாக்டவுன் போடலாம், விலைவாசி உயர்ந்த லாக்டவுன் போடலாம். இதனால இந்த கொரோனா லாக்டவுன் போடலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்து 23/4/2020 நடைபெற இருக்கிறது. அது தேர்தல் நடக்குமா நடக்காதா? ஏன்னா இந்த மாதிரி இப்போ கொரோனா அதிகமாச்சுன்னா லாக்டவுன் போட சூழ்நிலை உண்டாகும். ஏன்னா அனுபவம் இருக்கிறது. வார் அதிகமாகி ரொம்ப விலைவாசி வந்து யாரும் வெளியே வண்டி எடுக்க முடியாத அளவுக்கு பெட்ரோல் டீசல் பயங்கர ஹையாக போச்சுன்னா, கிடைக்கலன்னு ஆச்சுன்னா, கேஸ் கிடைக்கல, டீசல் பெட்ரோல் கிடைக்கணும்னா அப்போ லாக்டவுன் போட வேண்டியிருக்கும். இதெல்லாம் இப்போ நடக்குமா நடக்காதா? இதெல்லாமே பேசிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் 24/1/2026 முதல் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்று குறித்த தரிசனத்தில் 2026 தமிழகத்தின் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடக்கான்னு சொல்லி கொண்டு வருகிறார். கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. கடவுள் யார்? கடவுள்னு குறிப்பிடுறது மேல உள்ள ஒரே கடவுள் தான், பரமண்டத்தில் இருக்கிறார். இஸ்லாம் வணங்குகிற அல்லாஹ் இறைவன், அவர்தான் கடவுள். கிறிஸ்துவ வணங்குகிற பிதாவாகிய யெகோவா என்ற நாமம் கொண்ட தேவனாய கர்த்தர், அவன் கடவுள். இயேசு மேல பார்த்து கூப்பிடுற பிதாவாய தேவனாய கர்த்தர், அவன் கடவுள். இந்துக்கள் கூப்பிடுகிற தெய்வம் ஆண்டவர், அவர்தான் கடவுள். அவர்தான் எனக்குள்ளாக இருந்து 2008 முதல் சொல்லி வருகிறார். அவர் அனைத்து மாமதி மாற்றி ஒளிபரப்பு பண்ணி வருகிறேன். தற்போது என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறக்கூடிய திருக்கு தரிசனம், இத்தேசத்தின் அதிபதியை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடக்காது. என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய திருக்கு தரிசனத்தை உலகத்தில் தெரிந்து கொள்ள இப்ப நான் கூறுகிறேன், கேளுங்கள். 24/1/2026 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய திருக்கு தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள்.
ஆதோ மகார மகாதமாடுந்து மலர்ந்தடுமே துபிதேமி போதம் மட்டத்தரா. தேசத்தின் அதிபதியை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடக்குமா நடக்காதா? என் சித்தம் என் திட்டம் நானே நிறைவேற்றேன். இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடக்குமா நடக்காதா? தமிழகத்தின் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடக்குமா நடக்காதா? கடவுளுடைய கேள்வி. என் சித்தம் என் திட்டம், கடவுளுடைய எண்ணம் திட்டம் நானே நிறைவேற்றேன். நடக்குமா நடக்காதாங்கிற நான் தான் முடிவு பண்ணணும்னு கடவுள் சொல்றேன். கடவுள் வார்த்தை என் வார்த்தை அல்ல. பொறுத்து பார்ப்போம். 2/2/2026 என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் எத்துக்கு தரிசனத்தை இவங்க கேட்கலாம். விவாதம் அಖಂಡತೆ ಕಟ್ಟುಕುತ್ತಮಾಗಿರೋದಕ್ಕೆ ಮಹಾಕುತ್ತಮೆ ಹೇಗಿರೋದಕ್ಕೆ ಓಕೆ ತಿಬೋದು ವಿವಾದ ಮಟ್ಟ ಥರ ಆಗಿರೋದಕ್ಕೆ ಮಹಾಕೊಕ್ಕು ಕೊತ್ತೊಂಕಿ ವಿವಾದ ಮಟ್ಟ ಕಡೆಂದಿದ್ದಕ್ಕೆ சுகீத்துக்கர் தேர்தல் தேசத்தின் அதிபதி தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடக்காது நடக்காது நடக்காது. இதன் விளக்கம் என்னவென்றால், தேர்தல் இத்தேசத்தின் அதிபதியை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடக்காது நடக்காது நடக்காது. தேர்தல் தமிழகத்தின் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடக்காது நடக்காது நடக்காது. இது கடவுள் வார்த்தை. பொறுத்துந்து பார்ப்போம். நடக்குமா நடக்காது பொறுத்துந்து பார்ப்போம். நடக்காது பொறுக்க நிச்சயம் நடக்காது. ஏதாவது வகையில் போரின் காரணமாகவும் கொரோனா காரணமாக இருக்கலாம். 6/2/2026 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் எத்துக்கு தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ஊக்கியதி கத் கத் கையிலிருந்து கக் கக் கக்கிலிருந்து கக்கி போதமட்டதமே தேசத்தின் அதிபதியை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் அரசியல்வாதிகள் தேசத்தின் அரசியல்வாதிகள் அனைவரும் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அவனோடு கூட்டு சேர்ந்து தேர்தலை சந்திக்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் எண்ணம் நிறைவேறாது நிறைவேறாது நிறைவேறாது. அதிபதியை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடக்காது நடக்காது நடக்காது. ஊர்தியாது ஊர்தியாது ஊர்தியாது. என் சித்தம் என் திட்டம். இத்தேசத்தின் அதிபதியை தேர்ந்தெடுக்கும் தேர்தல், தமிழகத்தின் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல். அரசியல்வாதிகள் இத்தேசத்தின் அரசியல்வாதிகள் அனைவரும் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல்வாதிகளும் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள். 2ஆம் சொல்லியிருக்காரு. இல்லை நம்ம தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. அவனோடு கூட்டு சேர்ந்து தேர்தல் சந்திக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள். எனவே கூட ஒரு கூட்டணி, டிஎம்கே கூட ஒரு கூட்டணி, நாம் தமிழ் தனியாக, விஜய் தனியாக எல்லாம் கூட்டணி அமைச்சு தேர்தல் சந்திக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எண்ணம் நிறைவேறாது நிறைவேறாது நிறைவேறாது. தேர்தலுக்கு ஆயத்தமாக இருக்காங்க. அந்த தேர்தல் நடக்காது நடக்காது. ஒரு வார்த்தை அதான் சொல்றாரு. முதலமைச்சர் கனவோட இருக்கிறாங்க. தேர்தல் முதலமைச்சரான்னு பழனிசாமி நடந்து கொண்டு இருக்கிறார், முகஸ்டாலின் நடந்து கொண்டு இருக்கிறார், நரசிம்மா நடந்து கொண்டு இருக்கிறார். அவர் இன்னும் நிறைய வராது. கடவுள் வார்த்தை என் வார்த்தை அல்ல. இத்தேசத்தின் அதிபதியை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடக்காது நடக்காது நடக்காது. தமிழகத்தின் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடக்காது நடக்காது நடக்காது. கடவுள் வார்த்தை உறுதியானது 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 உறுதியாக நடக்கும். என் சித்தம் என் திட்டம், கடவுளுடைய சித்தம் திட்டம். பொறுத்து பார்ப்போம். இதன் வார்த்தைகள்ல நான் தேர்தல் கமிஷனுக்கு எதிரானவன் அல்ல, தேர்தல் நடக்கக்கூடாதுங்கிறது நினைக்கிறவன் அல்ல. கடவுள் வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். பொறுத்து பார்ப்போம். 22/2/2026 என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். உங்கிட்டம்மா கொட்டோமே தேசத்தின் அதிபதியை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடக்காது நடக்காது நடக்காது. இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடக்காது நடக்காது நடக்காது. தமிழகத்தின் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடக்காது நடக்காது நடக்காது. பொறுத்து பார்ப்போம். கடவுள் வார்த்தை பொறுத்து பார்ப்போம். 23/2/2026 என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் தீர்க்க தரிசனத்தை கேட்கலாம்.
Andimako tumerika ahamahadadu tondo tondo dimi bimora. இத்தேசத்தின் அதிபதியை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடக்காது நடக்காது நடக்காது. இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடக்காது நடக்காது, உறுதியான உதவி வார்த்தை உறுதியா சொல்றாரு. 2026 தமிழ் சட்டமன்ற தேர்தல் நடக்காது நடக்காதுன்னு உறுதியா சொல்கிறார். பொறுத்து பார்ப்போம், என் வார்த்தை அல்ல. 28/2/2026 என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கிடைத்திருக்க தரிசனத்தை இப்ப நீங்கள் கேட்கலாம். ஊகி தம்ம பட்டத்தை தாங்கிறது இருந்த ஊகி தீபோ இத்தேர்தலின் அதிபதியை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடக்காது நடக்காது நடக்காது. இத்தேசத்தின் அதிபதியை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடக்காது நடக்காது நடக்காது. இது வழக்கென்றனா இதுதான். தமிழ்நாட்டின் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடக்காது நடக்காது. கடவுள் வார்த்தை பொறுத்து பார்ப்போம். 1/3/2026 என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் இடத்துக்கு தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். இத்தேசத்தின் அதிபதியை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடக்காது நடக்காது நடக்காது. இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடக்காது நடக்காது நடக்காது. தமிழகத்தின் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடக்காது நடக்காது நடக்காது. இது என் வார்த்தை அல்ல, சொல்ல நான் பொறுப்பு அல்ல, கடவுளின் வார்த்தை. கடவுளின் தீர்க்க தரிசனத்தை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள நான் கூறுகிறேன், கேளுங்கள். கடவுள் என்னிடம் என்னென்ன தீர்க்கன்னு சொல்லியிருக்கிறார் தெரிஞ்சு கொள்ளணும்ல. முக்கியமாக திருக்கரசர்கள் எல்லாம் மரணத்தை பற்றி கூறினார். 10 மாதம் முன்னாடி கூறினார், மரணம் அடைந்தார். என் மனைவி மரணத்தை குறித்து கூறினார், ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி கூறினார், மரணம் அடைந்தார். நிறைவேறியது. தமிழ் முதலமைச்சராக பன்னீர்செல்வம் ஜெயலலிதா இறந்தபோது தேர்ந்தெடுக்கப்பட்டார். பதவியில் தற்காலிகமானு சொன்னார். 2 மாதத்தில் அவர் ரிசைன் பண்ணார். சசிகலா நடராஜனுக்கு முதலமைச்சர் கொடுக்க மாட்டேன், சிறைக்கு அனுப்பேன் என்று சொன்னார். சிறைக்கு அனுப்பினார். 2019 முதலமைச்சராக பழனிசாமி போது அடுத்த 2020 முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அல்ல, அவனுக்கு ரொம்ப கத்த நீட்டு இருக்கிறேன், ஆட்சியாளர் முடிவு கொண்டு தொடர சொன்னார். 2020 தமிழ் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோற்றார், முதலமைச்சர் ஆகல. 2001 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் சொல்லி 17, 18, 20, 12, 2016, 17/3/2021, 8/4/2021 5 நாட்களில் திட்டம் சொன்னார். ஒரு 5 வருஷம் முன்னாடி சொல்லிட்டாரு. அடுத்த முறை 2023 மு க ஸ்டாலின் சொல்லி முதலமைச்சர் ஆனார். திருக்க தரிசனம் அதே மாதிரி 2020 கொரோனா வந்தது. 2019 சொன்னாரு கடத்த நீட்டு வாய்ப்பு சொன்னார். 2000 கொரோனா வந்தது. 2020 தேர்தலில் அமெரிக்கா டொனால்டு தோத்து விடான்னு சொன்னார், நிறைவேறியது. விளாடிமிர் புட்டினுக்கு கொரோனா ஒரு வாதை கொடுப்புன்னு சொன்னாரு, புட்டினோட வந்தது. உக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் பாலஸ்தீன் எல்லாத்தையும் பேசிக் கொண்டிருக்கிறார். உலகத்தில் அனைத்தையும் பேசிக் கொண்டிருக்கிறார். கடவுளோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் யார்? பூமிக்கு அனுப்பப்பட்டவன். அதிலே பரமண்டலத்திலே இயேசு கிறிஸ்து உலகத்தின் அதிபதி, நான் 3 பேர் இருந்திருக்கிறோம். உலகத்துக்கு போய் வந்து விட்டார். இயேசு கிறிஸ்து 2026 வருஷத்துக்கு முன்பாக வந்தார், பணி செய்தார், போய்விட்டார். மனுஷனாக வந்து இறங்கினா பரமண்டலம் போய்விட்டார். இப்போ மனுஷனாக நான் வந்திருக்கிறேன், வந்திருக்கிறேன். கடவுள் வார்த்தை என்னிடத்துக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். உலகத்தில் அதிபதி அதிகாரத்தை முடிவு கொண்டு வர என்னோடு கூட இருக்கிற கடவுள் கூட இருக்கிறார். நான் தனித்திறேன், கடவுள் கூட இருக்கிறார். அவர் என்னிடம் கூறக்கூடிய தீர்க்க தரிசனத்தை தான் நான் ஒளிபரப்புகிறேன், நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது இப்ப தமிழக தேர்தலில் இருக்கக்கூடிய அரசியலை பற்றி என்ன பேசிக் கொண்டிருக்கிறார். நடிகை விஜய் பற்றி பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி, தமிழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், நடிகர் சீமான், வை கோபால்சாமி, திருமாவளவன், பிரேமலா விஜயகாந்த், அன்புமணி ராமதாஸ் இவரை பற்றி பேசியிருக்கிறார். அந்த மாமனி மாற்றுள்ள எப்படிப்பட்டவங்க, எப்படி குணம் உள்ளவங்க, அப்படி அவங்களை பற்றி அப்படி சொல்லியிருக்கிறார். அதே போட்டிருக்கேன் நான். இந்த அரசியல்வாதிகளுக்கு என்னென்ன தன்னென்ன கொடுப்பேன் கருத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அதையும் போட்டிருக்கேன். நடிகர் விஜய்க்கு ஒரு கொடிய வாதை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். வைகோபாசாமி மரணம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. உதயசாமி மரணம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இவனே போட்டிருக்கிறேன். இவை அனைத்துமே என் வார்த்தை அல்ல, கடவுள் வார்த்தை.
நான் யார், எங்கே இருக்கிறேன்? நான் சென்னையில் இருக்கிறேன். நான் எங்கே பிறந்தேன்? நான் சொன்ன பார்த்தீங்களா, தென்னிந்திய தீபகற்பத்திலே ஒரு மாமனின் தோன்றுவான், அழிவுள்ள ஆட்சியாளன், கல்வி அவதாரம். இந்த மாமனிதன் நான் தோன்றியது விருதுநகர் மாவட்டத்தில், தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டத்தில் மம்சாரம் கிராமத்தில் முத்துகர் பண்ணாரா தெருவில் இருந்த வசித்து வந்த வெள்ளச்சாமி ஆசிரியர் தங்கஸ்ரீ அம்மா அவர்களுக்கு 2வது மகனாக பிறந்தவன் சிவமூர்த்தி என்ற ஜீவன். அங்கே பிறந்தே நம்ம சிறை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கடவுளுடைய 2008 எனக்குள்ளாக நீங்கள் பேசிக் கொண்டிருக்கார். வார்த்தை உலகத்தினர்களுக்கு நான் மாமனிதன் இம்மாற்று உடல் கொண்டிருக்கிறேன். அப்படி சொன்ன வார்த்தை தான் 2026 தமிழக முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கின்றது நடக்காது சொல்லியிருக்கிறார். கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. தமிழக கமிஷன் அதிகாரிகளே என்ன கோபம் கொள்ளாதீர்கள், தமிழக அரசு அதிகாரிகளே என்ன கோபம் கொள்ளாதீர்கள். நான் அது பொறுப்பல்ல. கடவுள் வார்த்தை சொல்றேன். நான் கடவுள் என்னென்ன சொல்லியிருக்கிறேன், நிறைய மாமனிதன் மாற்று உடல் பாருங்க. சொன்ன வார்த்தை நிறைவேறுமா என்பது பொறுத்திருந்து பார்ப்போம். சரிங்களா? என் வார்த்தை அல்ல, இன்னும் யாரும் கோவப்படாதீர்கள், எந்த நடவடிக்கை எடுக்காதீர்கள். நான் பொறுப்பல்ல, கடவுள்தான் பொறுப்பு. எனவே அனைவரும் மாமனிதன் மாற்று தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், அனைத்தும் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.